நிச்சயமா கைது செய்யத்தாங்க போறாங்க. நீங்க பாருங்க 2G கேஸ்ல முதல் நாளே கைது பண்ணாங்களா? 2G கேஸ்ல எல்லா வீட்லயும் ரைடு பண்ணோடனே கனிமொழி அக்கா அப்படியே வேன் ஜீப்பை திறந்து அக்கா உள்ள உட்காருங்க திகாரி ஜெயிலுக்கு வண்டியை விடுறான்னு சொன்னாங்களா? எந்த ஒரு வழக்குமே எந்த ஒரு ரைடுமே அன்னைக்கே கைது. ஒருவேளை கனிமொழி அக்கா வெளியே வந்துட்டீங்க நீங்க சொன்னா கூட அது இன்னைக்கு அப்பீல்ல ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல சிபிஐ கோர்ட்ல போயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு திமுக நீங்க ரைடு பண்ணீங்க நைட்டை ஏன் கைது பண்ணல? அப்ப நாங்க குற்றவாளிகள் இல்லை என்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. செய்தியாளர் இப்போ அண்ணாமலைகிட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு. ஆனால் இது தவிர பிஜேபி தொண்டர்களுக்கு பிஜேபியோட தலைமை மீது மிகப்பெரிய ஒரு கோபம் இருப்பது உண்மைதான். ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் ஊழல் நடக்குது, அந்த ஊழலுக்கு உண்டான ரைடு நடக்குது, இடி உள்ளே வராங்க, எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. ஆனால் கைது நடவடிக்கை என்பது இந்த 4 ஆண்டுகளில் ஒரு பெருசாக நடந்ததாக தெரியவில்லை. செந்தில் பாலாஜி வழக்கு கூட செந்தில் பாலாஜி மீது இடி ரைடு வரும்போது அந்த இடி ரைடுக்கு வந்த ஊழியர்களை அந்த அதிகாரிகளை தடுத்து அவர்களை தகாத வார்த்தையால் திட்டி அடித்ததால் வந்த ரைடு தான் என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி வேறு எந்த ரைடு நடத்தி இடியால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்பதுதான் உண்மை. போதை மருந்து கடத்தக்கூடிய கும்பல்கள் அமீர் முதற்கொண்டு வெளியில் தெரிகிறான். போதை மருந்து வைத்திருந்தார்கள், அவர்கள் குடோன் சீல் வைக்கப்பட்டிருக்கு. அமீருடைய தொழிலும் அவருடைய சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருடைய பிஸ்னஸும் அந்த போதை மருந்து சுற்றியே தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது அமீர் மேலே எந்தவித விசாரணைன்ற ஒரு நாள் கூப்பிட்டுட்டு மற்றபடி விட்டுட்டாங்க. என் கைது நடவடிக்கை என்பதை எடுக்கவே இல்லை. ஒரு திமுக அரசை பற்றின ஒரு செய்தியை ஒன்று வெளியிடும்போது ஒரு உண்மை செய்தியை வெளியிட்டாலே அவதூறு பரப்புகிறாங்கன்னு சொல்லி இங்கே அரெஸ்ட் பண்ணக்கூடிய யூடியூப்பில் அதுவும் பிஜேபி தொண்டர்களில் குறிப்பாக பிஜேபி தொண்டரை அரெஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் இங்கே இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஊழல் 1000 கோடி 2000 கோடி கொள்ளடிச்சிட்டு போகிறவங்ககிட்ட எந்த விதமான விசாரணையும் கிடையாது, எந்த கைது நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை மத்திய அரசு என்பது பிஜேபி தொண்டர்களுக்கு அனைவருக்குமே இந்த கோபம் இருக்கிறது. இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த விளக்கத்தை கூட நம்ம ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா 1000 கோடி 2000 கோடி ஊழல் செய்தான்னு சொல்லி இப்போ பெரிய அளவில் ஒரு பூகம்பம் கிளம்பிச்சு. அதில் ரித்தீஷ் என்பவன் தான் முக்கிய குற்றவாளி, அடுத்தது உதயநிதி வராரு என்பது தான் எல்லாருமே மீடியா ஃபுல்லாக பேசப்பட்டது. ரித்தீஷ் வெளிநாட்டு போனார், வெளிநாட்டு தப்பி ஓடிட்டான். உடனே இங்கே உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளைக்கொடி வேந்தர்கள் எல்லோரும் டெல்லிக்கு போகிறாங்க. அதாவது 4 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்காத இந்த திராவிட கூட்டம் போய் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க, பேசுகிறாங்க, பேசி முடிக்க டெல்லிக்கு வராங்க. டெல்லியிலேருந்து சென்னை கிளம்பி வந்துடுறாங்க. கூடவே அடுத்த 2 நாட்கள்லேயே தப்பிச்சு இங்கேருந்து நாட்டிலேருந்து தப்பிச்சு ஓடின ரித்தீஷ் என்பவன் திருப்பி நம்ம ஊருக்கே வந்துட்டான், இந்தியாவுக்கே வந்துட்டான். அந்த வழக்கு அதுக்கு மேலே எந்தவித அசைவும் இல்லாமல் அப்படியே கிடக்குது, செய்திகள் இல்லை. இங்கே உயிரை கொடுத்து ஒவ்வொரு விஷயம் ஒரு போஸ்ட்டு போட்டாலே இங்கே உள்ள திராவிட கூட்டங்கள் திமுககாரன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், அவனை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. 2000 கோடி 3000 கோடி கொள்ளடிச்சிட்டு இங்கேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறான். ஆனால் அவனை கேட்குறதுக்கு இந்த மத்திய அரசால் துப்பு இல்லையோ? ஏன்னா இப்போது எல்லாரும் பிஜேபி தொண்டர்கள் முதற்கொண்டு இப்போ பேச தொடங்கியிருக்கிறாங்க. எக்ஸ்தல பதிவில் இப்போ இடையில ஒரு கருத்து ஒன்று பார்த்தேன், ஒரு செய்தி ஒன்று. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு பிஜேபி தொண்டர், பிஜேபிக்கு சப்போர்ட்டாக தான் வீடியோவும் இந்துக்களுக்கு சப்போர்ட்டாக தான் வீடியோ பதிவிட்டுருப்பார். அவருடைய கோபத்தை மட்டும் பாருங்கள். என்ன கோபம்னா அவருடைய வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தை பாருங்கள். அதாவது இவங்க 1000 கோடி 2000 கோடின்னு கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியுது. ஈடி வருது, எல்லாம் நோண்டுறாங்க, நோண்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த அரெஸ்ட்டோ எந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கிறது இல்லை. இதில் எனக்கு என்ன சந்தேகம் என்று அவர் எழுப்புகிறார். அதாவது ஒருவேளை இவங்க 1000 கோடி கொள்ளையடித்து விட்டு மத்திய அரசுக்கு 500 தான் நாங்கள் கொள்ளையடிச்சோன்னு சொல்கிறானு போல் இருக்குது. மத்திய அரசு டவுட்டில் ஏற்பட்டு டவுட் ஆகிடுது. உடனே மத்திய அரசு இடி அனுப்பி எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கானு பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி உடனே இடி வந்து அதை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு 1000 கோடி தகவல், 1000 கோடி நீ கொள்ளையடிச்சிட்டு 500 கோடி என்கிட்ட கணக்கு காமிக்கிறியா? 500 மீதி 1000 கோடிக்கு எனக்கு கொடுக்க வேண்டியது கொடு என்று பிஜேபி வாங்கி கொள்வதாக ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காரு. இது உண்மை கிடையாது, இருந்தாலும் அவருடைய கோபத்தின் வெளிப்பாடு இது. நிச்சயமா கைது செய்யத்தாங்க போறாங்க. நீங்க பாருங்க 2G கேஸ்ல முதல் நாளே கைது பண்ணாங்களா? 2G கேஸ்ல எல்லா வீட்லயும் ரைடு பண்ணோடனே கனிமொழி அக்கா அப்படியே வேன் ஜீப்பை திறந்து அக்கா உள்ள உட்காருங்க திகாரி ஜெயிலுக்கு வண்டியை விடுறான்னு சொன்னாங்களா? எந்த ஒரு வழக்குமே எந்த ஒரு ரைடுமே அன்னைக்கே கைது பண்ண மாட்டாங்க. அதனால் யாரும் பண்ண மாட்டாங்க. அது இன்னும் அப்பீல் இருக்குன்னு, அது இப்போ அப்பீல் இருக்கு. ஒருவேளை கனிமொழி அக்கா வெளியே வந்துட்டீங்க நீங்க சொன்னா கூட அது இன்னைக்கு அப்பீல்ல ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல சிபிஐ கோர்ட்ல போயிட்டு இருக்கு.
அதனால இன்னைக்கு திமுக நீங்க ரைடு பண்ணீங்க, நைட்டை ஏன் கைது பண்ணல? அப்ப நாங்க குற்றவாளிகள் இல்லை என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ரைடு பண்ணதுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க, டாக்குமெண்ட்டை எடுக்கிறாங்க, செக் பண்ண போறாங்க, தொடர்ந்து நடக்க போகுது. செந்தில் பாலாஜியினுடைய அவர்களுடைய கைதன ஒரே நாள்ல நடந்துச்சா? ரைடு எப்ப நடந்துச்சு? அதனால் நிச்சயமாக யாராவது திமுக அது போல பகல் கனவு கண்டுட்டு இல்ல நம்ம ஊழல் பண்ணிட்டோம் தப்பிச்சுக்கிட்டோம் யார் நினைத்தாலும் கூட இடி விடக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. இடி போன்ற ஒரு அமைப்புகள் யார் ஊழல் செஞ்சிருக்கிறாங்களோ பிடிச்சி உள்ள வைக்கணும். அதுவும் இந்த 1000 கோடி ரூபாய்க்கு மேல் என்கின்ற வாதத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த டாஸ்மார்க் ஊழல் இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு ஊழலாக, தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஊழலாக இருக்கும் என்பது எங்களுடைய